கடந்த 2 நாட்களா கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாரையும் ஒரு கேள்வி தூங்க விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, 14 வயசுல நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறதான் அந்த கேள்வியா இருக்கு. அதற்கு காரணம் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். வைபவ் சூரியவன்ஷி 14 வயதுல ஐபிஎல் அறிமுகம், 3வது போட்டியிலேயே ஐபிஎல்ல சதம், அதுவும் அதிவேகமாக ஐபிஎல்ல சதம் அடித்த இந்திய வீரர்கள் பட்டியல்ல முதல் இடம், ஓவரால் ஐபிஎல் டோர்னமெண்ட்ல 2ஆம் இடம் அப்படின்னு இவரோட சாதனை பட்டியல் நீண்டுகிட்டே இருக்கு. இதை தாண்டி இப்ப அடுத்ததா எழுந்திருக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, அடுத்த வருஷம் வந்து T20 உலகக்கோப்பை நடக்க இருக்கு. இந்த உலகக்கோப்பையில் வைபவ் சூரியவன்ஷியை கண்டிப்பாக விளையாட வைக்கணும் அப்படிங்கிறதா. அதற்கு முன்னாடி நடக்கிற டோர்னமெண்ட்லேயே இந்திய அணிக்கு இவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத பிசிசிஐ கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருமே தங்களோட கோரிக்கைகளை வந்து பிசிசிஐக்கு கொட்டிட்டு வராங்க. ஆனால் அதில் தான் ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா ஐசிசியோட விதிகளில் 2020ஆம் ஆண்டு திருத்தம் ஒன்று கொண்டு வரப்படுது. அந்த திருத்தத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச கிரிக்கெட்டில் ஒருத்தர் ஒரு கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடணும் அப்படின்னா அவரோட வயது வரம்புங்கிறது 15 ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. இந்த விதிகளின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா, வைபவ் சூரியவன்ஷினால உடனடியாக இந்திய அணிக்கு விளையாடுறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றா மாறி இருக்கு. ஏன்னா அவருக்கு இப்போதான் வந்து பர்த்டே முடிஞ்சு 14 வயசுலேயே என்ட்ரி கொடுத்துருக்காரு. அவர் பிறந்தது பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 27ஆம் தேதி. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி தான் அவருக்கு வந்து 15 வயதில் என்ட்ரி ஆவார். ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்திய அணியில் விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. சரி, இதற்கு முன்னாடி சர்வதேச கிரிக்கெட்டில் மிக குறைந்த வயதில் யார் விளையாடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாசன் ராசா அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் பிளேயர் தான் வந்து விளையாடி இருக்காரு. அவர் வந்து சர்வதேச கிரிக்கெட்டில் விளையாடும் போது அவரோட வயது அப்படின்னு பார்த்தோம்னா 14 ஆண்டு 227 நாட்கள். அப்போ இவர் மட்டும் எப்படி 14 வயசுலேயே விளையாடினாரு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வர்றது இயல்பு தான். இவர் வந்து சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமாகும் போது இந்த மாதிரியான ஒரு ரூல் அப்படிங்கிறது இல்லை. அதாவது 15 வயது ஆயிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்து கிடையாது. அதே சமயம் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மிக குறைந்த வயதில் சர்வதேச கிரிக்கெட்டில் அறிமுகமான வீரர் அப்படிங்கிற சாதனை இப்போ வரைக்கும் சச்சின் டெண்டுல்கரோட வசம் தான் இருக்கு. அவர் சர்வதேச கிரிக்கெட்டில் கால் தடம் பதிக்கும் போது வயது 16 ஆண்டுகள் 205 நாட்களாக இருக்கு. ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் வைபவ் சூரியவன்ஷி இதே ஃபார்மில் கண்டினியூ ஆனாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் 15 வயது நிறைவடைந்ததுமே இந்திய அணிக்காக விளையாடுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அவரை தேடி வரும். அப்போ சச்சினோட சாதனை அப்படிங்கிறதும் முறியடிக்கப்படுறதுக்கான சான்சஸ் நிறையவே உருவாகி இருக்கு. ஏற்கனவே இவரை வந்து ஒரு லிட்டில் சச்சின், ஏன்னா சச்சினை பார்த்த மாதிரியே இருக்கு சின்ன வயசுல அப்படின்னு நிறைய பேர் வந்து கொண்டாடிட்டு வராரு. அவரே வந்து சச்சினோட அந்த யங்கஸ்ட் பிளேயர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டையும் பிரேக் பண்ண போறாரு அப்படிங்கிறது சச்சின் ரசிகர்களுக்கு வந்து ஒரு குட் நியூஸாக தான் அமைஞ்சிருக்கு.